சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் லிங்கேஸ்வரா நமக. ஓம் வில்வம் பூஜா நமக. ஓம் லிங்கேஸ்வரா நமக. அருணாச்சலேஸ்வரா நமக. புலிகள் கொஞ்சம் பதுங்கும் போது நரிகள் போடும் மாட்டமே. நரிகள் வேஷம் கலையும் போது புலிகள் வென்று காட்டுமே. அர்ஜுனா புலிகள் கொஞ்சம் பதுங்கும் போது நரிகள் போடும் மாட்டமே. நரிகள் வேஷம் கலையும் போது புலிகள் வென்று காட்டுமே. புல்லை கண்டு நடுங்கும் மனிதன் இருக்கும் போதே சாகிறான். புல்லை கட்டியாக்கும் மனிதன் இறந்த பிறகும் வாழ்கிறான். தன்னை மட்டும் காத்துக் கொள்ளும் வாழ்வில் இல்லை நன்மையே. தன்னை போல பிறரை காக்கும் தர்மம் வெல்லும் உண்மையே. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு அன்பு தோழிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பிரமுகராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற இசைப்பிரியா, ஈழத்து பெண்மணியான இசைப்பிரியாவுடன் நாங்கள் அவரை பற்றிய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்தோம். ஓம் சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. உன்னை ஒருவன் காக்கும் போது உண்மை போலே இருப்பதா? கண்கள் ரெண்டை மூடிக்கொண்டு
முக்கியமான நாளாகும். உதயன் கடந்து வந்த 28 வருடங்களில் உதயனின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் பல இளைஞர் ஜோதிகள் பல தியாகங்களை செய்துள்ளனர். அவர்களது உயிர் தியாகம் கௌரவிக்கப்படும் நாளே இன்றைய நாளாகும். இன்று பல போராட்டங்களுக்கு மத்தியில் உதயன் 29வது அகவையில் காலடி பதிக்கிறார். அதற்கு அரும்பாடுபட்டு தமது உயிரை தியாகம் செய்த அனைவருக்கும் நமது அஞ்சலிகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பு தோழியின் நிகழ்ச்சியூடாக.
முகர் ஈழத்து பெண் இசைப்பிரியாவின் ஊடக பயணங்கள். இசைப்பிரியா 1982 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி ஜாழ் நெடுந்தீவில் சோபனா என்னும் நாமம் கொண்ட இசைப்பிரியாவை தங்கராஜா வேதரஞ்சினி தம்பதியினருக்கு 4வது மகளாக பிறந்தாள். பேரழகும் பொன்சிரிப்பும் நிறைந்த மழலையை எண்ணி மனமறிந்த கனவுகளோடு சீராட்டி தாளாட்டி வளர்த்தனர். மழலையாலும் தன் குறும்புகளாலும் அனைவரையுமே கவர்ந்தவள். அக்கா மூவரோடும் தங்கையோரோடும் அயலவரோடும் மகிழ்ச்சியாகவும் அன்றாட கடமைகளையும் பாடசாலை செல்லும் பள்ளி தோழிகளோடும் விளையாடுதல் என கவலை இல்லாமல் பொழுதுகள் கழிந்தன. இக்காலகட்டத்தில் அனைவரின் இதயத்தையும் கவர்ந்திழுக்கும் இதயத்தின் கோளாறு என்ற செய்தி இடியாய் வந்திறங்கியது. இரக்க குணத்தோடு அனைவரையும் அணுகும் இதயத்தில் ஓட்டை உண்டு என்ற மருத்துவ அறிக்கைகள் மாறி மாறி பல சோதனைகள் இடம்பெற்றன. மனவேதனையோடு இருந்த குடும்பத்தினருக்கு ஓரளவு ஆறுதலை தரும் வகையில் இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் இவருக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறினர். ஆறுதல் அடைந்த சோபனாவின் குடும்பத்தினர் இவரை தொடர்ந்து படிக்க வைத்தனர். சோபனா 5ஆம் ஆண்டு வரை மானிப்பாய் கிரீன் மெமோரியல் பாடசாலையில் கல்வி கற்றார். தொடர்ந்து முனைந்திருங்கள் அன்பு தோழியின் நிச்சயூடாக. Thank you.
பரீட்சை எழுதி சித்தியடைந்தவர் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் மேற்படிப்புக்காக சென்றார். இவ்வாறு அமைதியாக தனது படிப்பை தொடர்ந்த இசைப்பிரியா 1995 3ஆம் கட்ட ஈழப்போர் யாழ்ப்பாணத்தின் மையம் கொண்டிருந்த வேளை உயிரை காக்க ஊரையும் உடைமையையும் விட்டுவிட்டு கையில் கிடைத்தவற்றோடு வன்னியை நோக்கி ஓடினார். அவர்களின் சோபனாவின் குடும்பமும் ஒன்று. வன்னி மண்ணும் வரவேற்பில் பெயர் பெற்ற மக்களும் இவர்களை அன்புக்கரம் நீட்டி வரவேற்றனர். சோபனா தனது மேற்படிப்பை வன்னியில் தொடர்ந்தாள். வன்னி மண்ணுக்குள் சென்ற நாளிலிருந்து விடுதலை போர் பற்றிய தேவையினையும் தன் கடமையினையும் நன்கு உணர்ந்து கொண்டாள். பரப்புரை குழுவினரால் நடாத்தப்படும் வகுப்புகளிலும் அதிக ஈர்ப்பு கொண்டு 1999 பாடசாலைக்கு பரப்புரை செய்து வந்தவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டாள் சோபனா. ஆம் நேயர்களே, தொடர்ந்தும் இசைப்பிரியாவின் ஊடக பயணங்களோடு அன்பு தோழிய நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருங்கள். ஓம் சிவ சாந்தி ஓம் சிவ சாந்தி ஓம் சிவ சாந்தி ஓம் ஓம் சிவ சாந்தி 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 இசைப்பிரியா காலம் கலிகாலம் இதில் நேயம் கனவாகும், சோகம் வரவாகும், தினம் துரோகம் பயிராகும், கருவாகும் பெண்மை உருவாகும் போது கொலை வாழ ஏந்தல் தகுமோ? வேஷம் பகல் வேஷம் இதுதானே இயல்பாகும், சமுதாயம் என்னும் கடை வீதி தன்னில் சமநீதி என்ன விலையோ? அறிவாளி கூட விலை போகும் வாழ்க்கை இது நாகரீக முறையோ? சுகம் தரும் யுகம் வெறும் கனவோ?
நிஜம் காணக்கூடும். சோபனா என்ற பெயர் இவரது தோற்றத்தோடு எவ்வளவு ஒத்துப்போகின்றதோ அதைவிட அதிக அளவில் பொருந்தக்கூடிய ஒரு பெயர் இவருக்கு இடப்படுகின்றது. இயலிசை நாடகத்துறையில் தான் இவரது விடுதலை பயணம் இருக்கப் போகின்றது என்பது தெரிந்தோ என்னவோ இசையருவி என பெயர் சூடப்பட்டது. இசையருவியாகிய சோபனா தமிழின விடுதலைக்காக தனது முழு நேரத்தையும் ஒதுக்கினார். இசையருவியின் உடல்நிலை காரணமாகவோ இவரது கவர்ந்தெழுக்கும் அழகான தோற்றமும் இவளை ஊடகத்துறையில் தெரிவு செய்து வைத்தது. இசையருவி என்ற அழகான தமிழ் பெயரோடு தன் பணியை தொடங்கியவளை இசையின் மேல் இவளுக்கு இருந்த விருப்பம் காரணமோ என்னவோ தோழிகள் இவளை இசைப்பிரியா என்று அழைக்கத் தொடங்கினர். நிதர்சனம் தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாளராகவும் செய்தி எழுதுபவராகவும் பணியாற்றிய இசைப்பிரியா உதிரிகளாக பல நிகழ்ச்சிகளுக்கு குரல் வழங்கியிருக்கிறார். நடன திறமையும் கொண்டவர். நேர்காணல்களிலும் ஈடுபட்டிருக்கிறார். கலைஞர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளிலும் சாலை வழியே என்ற அபிப்பிராய நிகழ்ச்சிகளையும் செய்திருக்கின்றார். இது தவிர ராஜகுமாரியின் கனவு என்ற குறும்படத்தை தயாரித்தும் இருக்கிறார். தொடர்ந்து மனிதர்கள் அன்பு தோழியின் நிகழ்ச்சியூடாக இசைப்பிரியா பற்றிய தகவல்களுடன் பொறிப்பது காற்றை
வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை இசைப்பிரியாவை அதிகம் வெளியுலகிற்கு அல்லது ஈழத்தமிழ் மக்களுக்கு வெளிக்காட்டியவை அவரது முகம், குரல், நடிப்பு என்பனவைதான். தொலைக்காட்சியில் ஆவண வீடியோ தொகுப்பிலும் அவர் அறிவிப்பாளராக படைப்பாளியாக இருந்தும் செம்மையாக இயக்கி இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் வாரம்? உன்னை நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? இசைப்பிரியாவை அதிகம் வெளியுலகிற்கு அல்லது ஈழத்தமிழ் மக்களுக்கு வெளிக்காட்டியவை அவரது முகம், குரல், நடிப்பு என்பனவற்றைதான். தொலைக்காட்சியில் ஆவண வீடியோ தொகுப்பில் அவர் அறிவிப்பாளராக படைப்பாளியாகவும் இருந்து செம்மையாக இயங்கியதுடன் ஈழப்படங்களிலும் பாடல்களிலும் நடித்த பொழுது அவர் இன்னும் பேசப்பட்டார். இசைப்பிரியா பெரும்பாலான ஈழப்பெண்களின் முகபாவனையும் மனமும் கொண்டவர். அவரது நடிப்புகளில் அந்த தன்மைகள் அப்பட்டமாக வெளிக்காட்டு. இசைப்பிரியா நடித்த படங்களில் ஈரத்தி என்ற நீளப்படமும் வேலி என்ற குறும்படமும் முக்கியமானது. இவளை எத்தனை பேர் அறிவாரோ தெரியாது. ஆனால் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் அநேகமானாலும் நன்கு. அத்தோடு இசைப்பிரியாவின் பணி நின்று விடவில்லை. ஊரூராக சென்று போடப்படும் தெருக்கூத்துக்களிலும் மேடைகளிலும் இடம்பெறும் கலை நிகழ்வுகளிலும் இவளது பங்கு இருந்தது. செய்தி வாசிப்பாளராக மட்டுமல்லாமல் சில குறும்படங்களில் நடித்திருக்கிறார். 2007 ஆண்டு இசைப்பிரியாவுக்கு அகவை 26 இருந்த போது இவர் திருமணம் செய்து அகல்யா என்ற பெண் குழந்தைக்கு தாயானார். தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பு தோழியின் நிகழ்ச்சியூடாக. எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன
இடம் நம் கையோடு, அதோ அதோ தெரிந்ததோ இடம் இடம் நம் கையோடு. ஆண்டு போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்த வேளை இசப்பிரியாவின் மகள் அகல்ஜா நெருப்பு காய்ச்சலினால் அவதிப்பட்டார். குழந்தைக்கான பால்மா மற்றும் மருந்துகள் இன்மையினால் 4 மாத குழந்தை அகல்ஜா பரிதாபகரமாக உயிரிழந்தார். மழலையின் மொழியிலே உலகையே மறைந்திருந்தவளுக்கு திடீரென உலகமே இருண்டு போனது. யுத்தம் வெண்ணிமன் முழுவதையும் கையகப்படுத்தியது. அரசிடம் 10,000க்கும் மேற்பட்ட சரணடைந்த போராளிகளில் இசைப்பிரியாவும் கணவர் ஸ்ரீராமும் இருந்தனர். ஊடகத்துறையில் செயற்பட்டவர் என்பதனால் இசைப்பிரியா இலகுவாக அடையாளம் காணப்பட்டார். பல பெண் போராளிகளோடு இவளும் எங்கோ இழுத்துச் செல்லப்பட்டார். முட்கம்பி வேலிகளுக்குள் குழந்தைகளும் பெண்களுமாக பலர் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து முனைந்திருங்கள் அன்பு தோழியின் நிகழ்ச்சியூடாக நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். 12:57.
இப்படியாக பல ஆண்டுகள் கடந்துவிட்டது. நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் அந்த லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்தது திராவே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா உண்மை சொல்வே, சவால் வேண்டாம். இப்படியே ஆண்டுகள் கடந்துவிட்டன. நிச்சயம் இது வேத சத்தியம். இப்படியாக ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 2010 ஆண்டு மே திங்கள் ஏக்கத்திலும் ஏமாற்றிலும் தமிழினம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கையில் படுகொலை செய்யப்பட்ட பலரின் புகைப்படங்கள் வெளியாகின. அன்று ஒரு நாள் மிக அருகில் நின்று சுடப்பட்ட நிலையில் மூக்கின் அருகிலேயும் கன்னம் மற்றும் காது அருகேயும் குருதி வழிந்தபடி இறந்த ஒரு பெண்ணின் படமும் வெளியாகியது. அதுதான் இசைப்பிரியாவின் படம், இசைப்பிரியாவின் உடல். படத்தில் இசைப்பிரியாவை பார்த்தவர்கள் மனம் துடிதுடிக்க உறைந்து போயினர். இந்த காலகட்டத்தில் தான் உலக நாடுகளினால் இலங்கை அரசின் மீது அழுத்தங்கள் கொடுக்கப்பட தொடங்கின. அதனொரு வடிவமாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட சன்னல் போ தொலைக்காட்சி தமிழர்கள் படைகளால் படுகொலை செய்யப்படும் வீடியோக்களை அவ்வப்போது வெளியிட்டு பெரும் அதிர்ச்சியை தோற்றுவித்தது. ஆம் நேயர்களே, தொடர்ந்தும் அன்பத்தோழிய நிகழ்ச்சியினூடாக இசைப்பிரியாவின் ஊடக பயணங்களுடன் இணைந்திருப்போம். நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் அந்த லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்தது திராவே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா உண்மை சொல்வே, சவால் வேண்டாம், உன்னை வெல்வே. நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ஒவ்வொரு விதையும் விருட்சம் ஒளிந்துள்ளதே, ஒவ்வொரு விடியல் எனது பெயர் சொல்லுதே. பணம் புகழும் உனது கண்ணை மறைக்கிறதே. அடே நண்பா உண்மை சொல்வே, சவால் வேண்டாம், உன்னை வெல்வே.
லட்சியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா உண்மை சொல்வே, சவால் வேண்டா உன்னை வெல்வே. நாட்டுக்காக சென்றவள், மக்களுக்காக போராடியவள், தனது கடைசி நிமிடம் மட்டும் மண்ணை நேசித்தவள் இசைப்பிரியா. இந்நிலையில் எமக்காக எமது மேம்பட்ட வாழ்வுக்காக தங்களையே தாய்மண்ணுக்கு உரமாக்கியவர்களின் நினைவு தலைமுறை தலைமுறையாக எமது வாழ்வோடு கலந்திருக்கும். அந்த வகையில் உறங்காத இசைப்பிரியாவின் ஆன்மா எமக்கான பலத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது காலத்தின் நீதியாகும். எங்கள் நாடே கடல் வாசல் செழிக்கும் வீடே, பனமரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் ஊடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பானை மரக்காடே பறவைகள் கூட, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சேரும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு அன்பு தோழி நிகழ்ச்சியூடாக உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். தொடர்ந்து தாயக்காற்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையத்தில் கோகுலன். நன்றி நேயர்களே. நன்றி. சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா. கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே. கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே. பிரிவோ வணக்கங்களை சொல்லிக்கொண்டு தாயத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் முதிய நினைய வானொலியின் தாய காட்டு நிகழ்ச்சியோடு இன்று கூட சந்தோஷமாக நீங்களும் இணைந்திருக்கலாம். தாய காட்டு நிகழ்ச்சியோடு இன்று குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய உதயன் பத்திரிகையானது தனது 29வது வயதிலே இன்று காலடி பதித்துக் கொண்டிருக்கின்றது. உதயன் பத்திரிகையின் இந்த 29வது வயது பிறந்த நாள் கொண்டாட்டமானது மிகவும் விமர்சையாக உதயம் பணிமனையிலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுல கூட நாங்களும் அவ்வப்போது கலந்து கொண்டுதான் இருக்கின்றோம். சந்தோஷமாக நீங்களும் இணைந்திருங்கள். இன்றைய உதயன் பத்திரிகை பற்றி தான் உங்களுடைய தாயக்காட்டிலே ஒளிபரப்பாக இருக்கின்றது. ஒரு முறை பார்ப்போம்.